தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளுக்கு கடந்த 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு லயோலா கல்லூரி, ராணிமேரி கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டது. வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதால் ரிப்பன் மாளிகையில் அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் குமரகுருபரன் ஆலோசனை நடத்தினர். அதில் வாக்கு எண்ணிக்கையின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக விளக்கமளித்தார். 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டீக்கடை தொழிலாளிக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நெல்லை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பேட்டை பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் கடந்த 2024ஆம் ஆண்டு 6 மற்றும் 7 வயதுடைய 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் முத்துக்குமாரை போக்சோவில் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுரேஷ்குமார் குற்றம் சாட்டப்பட்ட முத்துக்குமாருக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் இருவருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் தமிழக அரசுக்கு நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறில் சுற்றுலாத்துறை சார்பில் இன்று துவங்கிய மலர் கண்காட்சி வரும் மே 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் மாவட்ட சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் சார்பில் 14 ஏக்கர் பரப்பளவில் ரோஜா, டேலியா, அஸ்னியா உள்ளிட்ட 2000த்திற்கும் அதிகமான பூக்கள் மலர் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. இது தவிர சிறுவர்களுக்கான செல்ஃபி பாயிண்டுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 300 அடி உயரத்தில் கண்ணாடி வாஷ் டவர் அமைக்கப்பட்டிருப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. கண்ணாடி மாளிகைங்கிறது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி இதை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் உள்ளே வந்திருந்தோம். உள்ளே வரும்போது என்ட்ரி ஆகிற வரைக்கும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பயம் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு. எனக்கும் சரி, என் குடும்பத்துக்கும் சரி இந்த டூர் அற்புதமாக அமைஞ்சுது. முக்கியமாக இந்த கண்ணாடி மாளிகை, இந்த மாளிகை அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சம்மர் வெக்கேஷனுக்கு வந்தோம். இங்கே மூணாரில் பொட்டானிக்கல் கார்டனில் நிறைய வெரைட்டி ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஆர்கிட்டு, பிளாசம்மு, டேலியா ஃப்ளவர்ஸில் நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்லா இருக்குது, எல்லாமே பார்க்க அழகாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணோம். சித்ரா பௌர்ணமி கிரிவலம் முடித்துவிட்டு தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக திருச்சி, விழுப்புரம், மன்னார்குடி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து வழக்கமாக இயக்கக்கூடிய 24 ரயில்களுடன் சேர்த்து 8 சிறப்பு ரயில்கள் என மொத்தம் 32 ரயில்கள் 2ஆம் தேதி வரை இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் விடிய கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். காட்பாடியில் இருந்து திருவண்ணாமலை வந்த ரயிலில் ஏராளமான பயணிகள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டும் முண்டியடித்துக் கொண்டும் ஏறினர்.